லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். தவக்காலம் முதல் ஞாயிறு. சோதனைகளை சாதனைகளாக்குவோம். அன்பானவர்களே, தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையை இன்று நாம் தொடங்குகின்றோம். இன்றைய வாசகங்கள் இயேசுவின் வழியில் சோதனைகளை சாதனைகளாக்க வேண்டுமென நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. அறிவியல் அறிஞர் தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி நாம் எல்லாரும் நன்கு அறிவோம். சோதனைகள் வழியாக பல சாதனைகளை நிகழ்த்தியவர் அவர். பல்வேறு சோதனைகளை திரும்ப திரும்ப செய்து புதியவற்றை கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தார். இப்படி சோதனைகளை வென்றவருக்கு அவருடைய 67வது வயதில் மிக பெரும் சோதனை ஒன்று காத்திருந்தது. அவர் ஆசையாக உருவாக்கி வைத்திருந்த அவருடைய ஆய்வகம் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. அந்த தீயில் அவர் கண்டுபிடித்து வைத்திருந்த எல்லா பொருள்களும் எரிந்து நாசமாயின. தீயை அணைப்பதற்கே பல மணி நேரங்கள் பிடித்தன. அதை பார்த்து கொண்டிருந்த அவருடைய மகன் அதிர்ந்து போனான். இந்த சோதனையிலிருந்து தன் அப்பா எப்படி மீளப்போகிறார் என்று அவன் வேதனையடைந்து கொண்டிருந்த போது, கவலைப்படாதே மகனே, பழையவற்றையெல்லாம் கழித்து விட்டோம், நாளை முதல் புதியவற்றை கண்டுபிடிப்போம் என்று கூறிவிட்டு நிம்மதியாக தூங்கச் சென்றார் எடிசன். அவருக்கு நிகழ்ந்த இந்த மாபெரும் இழப்பையும் சோதனையையும் கண்டு அவருடைய நண்பர்கள் முதற்கொண்டு அனைவரும் நம்பிக்கை இழந்தனர். மாபெரும் சோதனையை ஏற்படுத்திய இந்த துயரத்திலிருந்து அவர் எப்படி மீளப்போகிறார் என்று கலங்கி தவித்தனர். ஆனால் எடிசன் கொஞ்சம் கூட மனம் தளரவே இல்லை. இந்த சோதனையையும் அவர் சாதனையாக்கி காட்டினார். ஆம், இந்த சம்பவத்திற்கு பின்பு அவர் கண்டுபிடித்ததுதான் போனோகிராஃபி என்ற கருவி. பிரியமானவர்களே, தவக்காலத்தின் முதல் ஞாயிறான இன்று லூக்கா நற்செய்தியிலிருந்து இயேசு பாலைநிலத்தில் சோதிக்கப்படுதல் குறித்த நிகழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒத்தமை நற்செய்தியாளர்கள் மூவருமே இந்நிகழ்வு குறித்து பேசுகின்றனர். ஆனால் மார்க்கு இந்நிகழ்வை மிக குறுகியதாக கொடுக்கும் அதேவேளை மத்தேயுவும் லூக்காவும் சற்று விரிவாகவும் ஒத்த கருத்துகளுடனும் எடுத்து காட்டுகின்றனர். மூவருக்குள்ளும் காணப்படும் ஒரு ஒற்றுமை என்னவென்றால், இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலைநிலத்திற்கு தூயாவியால் அழைத்துச் செல்லப்பட்டார் என்பதுதான். இயேசுவுக்கும் சாத்தானுக்கும் இடையே நிகழும் உரையாடலை பாலைநில சோதனை நமக்கு விவரிக்கின்றது. இயேசு பாலைநிலத்தில் 40 நாட்கள் சோதிக்கப்பட்டார் என்பது இஸ்ரேல் மக்கள் பாலைநிலத்தில் 40 நாட்கள் சோதிக்கப்பட்டதை நமக்கு நினைவூட்டுகின்றது. அதிகாரத்தை கைப்பற்றவும் அரசுரிமையை ஏற்கவும் அரசராக மக்களை ஆட்சி செய்யவும் அலகை இயேசுவை தூண்டுகிறது. ஆனால் இந்த சோதனைகளை வெற்றி கொள்ள இயேசு கடுமையாக போராட வேண்டியிருந்தது. இயேசுவுக்கும் சாத்தானுக்குமான இந்த உரையாடலில் இயேசு வெற்றி பெற்று இறைத்தந்தைக்கு தனது பிரமாணிக்கத்தை உறுதிப்படுத்துகிறார். ஆனால் ஏவாளுக்கும் அலகைக்குமான உரையாடலில் அவள் பாம்பின் நயவஞ்சகமான வார்த்தைகளுக்கு அடிமையாகி ஏமாந்து போய் கடவுளுக்கான தனது பிரமாணிக்கத்தில் தவறிவிடுகிறாள். அவளின் சொல்லை கேட்டு அவளுடைய கணவனான ஆதாமும் ஏமாந்து போகிறான். ஆக இருவருமே அலகையின் சூழ்ச்சி நிறை சோதனையில் சிக்குண்டு தங்களின் பிரமாணிக்கத்தில் தவறிவிடுகின்றனர். அன்பர்களே, இந்த பாலைநில சோதனையில் அலகை இயேசுவுக்கு 3 விதமான சோதனைகளை முன்வைக்கின்றது. முதலாவதாக அலகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்கின்றது. இந்த சோதனை நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடாமல் பசியுற்று இருந்ததால் அதனை தனக்கு சாதகமாக்கிக் கொள்ள விரும்புகின்றது அலகை. ஆனால் அதனிடம் இயேசு, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்று மறுமொழி தருகின்றார். உலகம் தோன்றியது முதல் இன்று வரை
பசிதான் ஒரு மனிதரின் பலவீனமாக இருக்கின்றது. பசி வந்துவிட்டால் 10ம் பறந்து போகும் என்பார்கள். பசியை போக்கியே பலர் தங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வதை பார்க்க முடிகிறது. பல நேரங்களில் உணவு நம் உணர்வுகளையெல்லாம் மழுங்கடித்து விடுகிறது. மேலும் அது நமது மானம், மரியாதை, கௌரவம் எல்லாவற்றையும் விலைபேசி விடுகிறது. பல வேளைகளில் உணவு வழியாகவே நம் உயிருக்கும் உலை வைக்கப்படுகிறது. வாழ்க்கைக்கு உணவு தேவை என்பதை விட உணவுக்காகவே வாழ வேண்டும் என்ற மலிவான சிந்தனைகளால் பலரின் உண்மை வாழ்வு உருக்குலைந்து போய்விடுகிறது. பல வேளைகளில் பசி நம் கண்களை மறைத்து நமது லட்சிய வழியை மாற்றிவிடுகிறது. இதன் காரணமாகவே இன்றைய உலகின் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் போர்கள், மோதல்கள், வன்முறைகள், கலவரங்கள் போன்றவற்றால் மக்களுக்கு செயற்கையாக வறுமையையும் பசியையும் ஏற்படுத்தி அவர்களை தங்களின் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள விரும்புகின்றனர். இன்றைய முதல் வாசகத்தில் எகிப்தில் தாங்கள் அடிமைகளாக வதைத்தொழிக்கப்பட்ட போது ஆண்டவராம் கடவுள் அவர்களின் துயர நிலை கண்டு ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருஞ்செயல்களாலும் அவர்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்து பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை அளித்தார் என்பது குறித்து பலிபீடத்தில் முதல் பலனை அளிக்கும் வேளை அறிக்கையிட்டு கூற வேண்டும் என்பதை அவர்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றார் மோசே. காரணம், இஸ்ரேல் மக்கள் தங்கள் வழிபயணத்தின் போது நீரும் உணவுமின்றி தவித்த வேளைகளிலெல்லாம் நன்றி மறந்து கடவுளுக்கு எதிராக செயல்பட்டனர் என்பதை பார்க்கின்றோம். அவர்களால் இந்த சோதனைகளில் வெற்றி பெற முடியவில்லை. குறிப்பாக எகிப்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு செல்லும் வழியில் இஸ்ரேல் மக்கள் 15 முறைகள் கடவுளுக்கு எதிராக முறையிட்டனர் மற்றும் முணுமுணுத்தனர் என்று திருவிவிலியம் எடுத்து காட்டுகின்றது. ஆனால் இயேசு மனிதரின் வாழ்வு உணவை மையப்படுத்தி அமைவதில்லை, மாறாக பிரமாணிக்கத்தையும் இலட்சியத்தையும் மையப்படுத்தி அமைகிறது என்பதை எடுத்துக்காட்டி சாத்தானின் முதல் முயற்சியை தோற்கடிக்கின்றார். இரண்டாவது சோதனையில் சாத்தான் இயேசுவிடம் அதிகார மோகத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறது. அழகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காட்டி தன்னை வணங்கினால் இவை அனைத்தையும் அவருக்கு தருவதாக வாக்களிக்கின்றது. ஆனால் அவரோ, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று கூறி இரண்டாவது சோதனையையும் முறியடிக்கின்றார். அன்பர்களே, இன்றைய உலகில் அதிகார போதைதான் அனைவரையும் ஆட்டிப்படைக்கின்றது. அரசியல் வாழ்வாக இருக்கட்டும் அல்லது பொது வாழ்வாக இருக்கட்டும், இங்கே அதிகாரத்தை பெற அத்தனை அசிங்கமான காரியங்களையும் செய்ய தயாராக இருக்கின்றனர் பலர். இன்றைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்தளவில் எனக்கு பதவி வேண்டும், அவ்வளவுதான், அதற்காக நான் எந்த எல்லைக்கும் செல்ல தயார், எதையும் யாருக்காகவும் எவ்வளவு வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கவும் தயார் என்ற கொள்கையற்ற நிலையை பார்க்கின்றோம். குறிப்பாக நம் இந்திய நாட்டின் எல்லாவிதமான வளர்ச்சியற்ற நிலைகளுக்கும் இந்த பதவி மோகம்தான் அடிப்படை காரணமாக உள்ளது என்பதே நிதர்சனமான உண்மை. இப்படி பதவி மோகம் கொண்டிருப்பவர்களால் தான் மக்களின் நலன்கள் சிதைந்து சின்னா பின்னமாகி வருகின்றன. இன்றைய நமது துறவு வாழ்விலும் இந்த பதவி மோகத்திற்கு பஞ்சமில்லை. எனக்கு அந்த பெரிய பொறுப்பு வேண்டும், எனக்கு இந்த பெரிய பொறுப்பு வேண்டும், நான் அந்த கல்லூரிக்கு முதல்வராக வேண்டும், இந்த கல்லூரியின் அதிபராக வேண்டும், எனக்கு கிராமப்புற பங்குத்தளம் வேண்டாம், பணம் கொழிக்கும் நகர்ப்புற பங்குத்தளம்தான் வேண்டும், உயர்ந்த தலைமை பொறுப்புகளை நான் பெற வேண்டும் அல்லது என் சாதிக்காரன் பெற வேண்டும் என்ற அதிகார வெறியால் இயேசுவின் இறையாட்சி கொள்கைகள் இங்கே முக்கியத்துவம் பெறுவதில்லை என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் மனிதத்தை சிதைத்தழிக்கும் இத்தகைய பதவி மோகத்தை சாத்தான் இயேசுவிடம் எடுத்து காட்டிய போது இயேசு தனது வழி தனி வழி என்பதை சுட்டிக்காட்டி அதன் சுயநல எண்ணங்களை தவிடுபொடியாக்குகின்றார். மூன்றாவது சோதனையாக அழகை இயேசுவுக்கு முன்வைப்பது வெற்று புகழ்ச்சி அல்லது பொய்த் தோற்றம். இயேசுவை எருசலேமுக்கு அழைத்துச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும் என்று கொக்கரித்து கூறி அதற்கு இறைவார்த்தைகளை சான்றாக எடுத்து காட்டுகின்றது. ஆனால் உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்று இறைவார்த்தையை கொண்டே அதற்கு பதிலடி கொடுத்து மூன்றாவது சோதனையையும் முறியடிக்கின்றார் இயேசு. ஒரு மனிதர் கொண்டிருக்கின்ற தற்பெருமையை வைத்தே அம்மனிதர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் நாடிபிடித்து பார்த்து விடலாம். ஒரு மனிதரின் தற்பெருமை உச்சம் தொடும்போது அது ஆணவமாக மாறுகிறது. ஆணவம் அதிகமாக தலைக்கேறும்போது அது அம்மனிதரை அழிவுக்குள்ளாக்குகிறது. மெல்ல கொள்ளும் நஞ்சு போல அது மாறிவிடும். உங்களுக்கு இருக்கிற சக்திக்கு
உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு, உங்களுக்கு இருக்கிற அறிவுக்கு, உங்களுக்கு இருக்கிற அழகுக்கு, உங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு, உங்களுக்கு இருக்கிற செல்வத்துக்கு நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம், நீங்கள் விரும்பினால் எதையும் விலைக்கு வாங்கலாம் ஆகிய இப்படியான வார்த்தைகள்தாம் ஒருவரிடம் தற்பெருமையை தோற்றுவிக்கின்றன. சாத்தானை போன்று இதனை சொல்லி சொல்லியே நம்மில் தற்பெருமையை வளர்த்து விடுவதற்கென்றே பலர் நம் பக்கத்தில் இருப்பார்கள். சாத்தானின் தந்திரங்களை அறிந்திருந்த நமது ஆண்டவர் இயேசு அதனின் தீய எண்ணங்களை உடைத்தெறிகின்றார். ஆக இயேசுவை போன்று நாம் மிகவும் கவனமாக இல்லை என்றால் நம் வாழ்வு உடைந்து போகும் என்பது திண்ணம். ஒட்டுமொத்தமாக கூற வேண்டுமெனில், ஒருவர் சோதனையில் விழாமல் இருக்க தன்னிலை அறிதலும் தன் தொடக்க நிலை அறிதலும் மிகவும் அவசியம். நமது ஆதிப்பெற்றோரும் இஸ்ரேல் மக்களும் இதனை நன்கு உணர்ந்திருப்பார்களேயானால் சோதனைக்கு ஆட்பட்டு பாவம் செய்திருந்திருக்க மாட்டார்கள். மேலும் தங்கம் நெருப்பிலிட்டு மெருகேற்றப்படுவது போல சோதனைகள் வழியாக நாமும் நமது இறை நம்பிக்கையில் ஆழமாக வேரூன்றுகிறோம் என்பதை மறவாதிருப்போம். இதனைத்தான் சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள் என்கிறார் திருத்தூதர் யாக்கோபு. ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்ற இறைவார்த்தையை எடுத்துக்காட்டி நாமும் நமது சோதனை வேளைகளில் இயேசுவின் திருப்பெயரை அறிக்கையிட்டு அதிலிருந்து வெற்றி பெற இன்று 2ஆம் வாசகத்தில் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் புனித பவுலடியார். இறுதியாக அழகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது என்று கூறி இயேசுவின் பாலைவன சோதனையை நிறைவு செய்கின்றார் லூக்கா. சோதனைகள் ஒரு தொடர்கதை என்பதுதான் இதன் பொருள். நமது வாழ்வு முழுவதும் சோதனைகள் அவ்வப்போது வந்துவிட்டு போகத்தான் செய்யும். இயேசுவை பாலை நிலத்தில் சோதித்த அழகை அத்துடன் அவரை விட்டுவிடவில்லை. சிறிது காலம் கழித்த பின்பு யூதாஸ் இஸ்காரியோத்து வழியாக மீண்டும் இயேசுவை சோதிக்கத் தொடங்குகிறது. ஆனால் இறுதியில் இயேசுவே வெற்றி பெறுகிறார். இயேசுவின் உயிர்ப்பு அழகையின் தோல்வியை உறுதிப்படுத்துகிறது. ஆகவே அன்பு நிறைந்தவர்களே, நாமும் இயேசுவை போல சோதனைகளை மன உறுதியுடன் தாங்கி அவருக்கு நமது பிரமாணிக்கத்தை வெளிப்படுத்தி நமது இறை நம்பிக்கையில் ஆழப்படுவோம். இவ்வருளுக்காக இந்நாளில் இறைவனிடம் மன்றாடுவோம். சோதனைகளை சாதனைகளாக்குவோம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். கடந்த பிப்ரவரி 14 வெள்ளிக்கிழமை முதல் ரோமில் உள்ள ஜெமெல்லி மருத்துவமனையில் மூச்சுக்குழல் அழற்சி நோய்க்கென சிகிச்சை பெற்று வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மார்ச் 7 வெள்ளி முழுவதையும் ஓய்விலும் ஜெபத்திலும் செலவிட்டதாக திருப்பீட தகவல் தொடர்பகம் தெரிவித்துள்ளது. மார்ச் 7 வெள்ளிக்கிழமை மருத்துவமனையின் 10வது தளத்தில் இருக்கும் சிற்றாலயத்தில் ஏறக்குறைய 20 நிமிடங்கள் தனி ஜெபத்திற்கு நேரம் ஒதுக்கிய திருத்தந்தை அவர்கள் அதன் பின் சிறிதளவு அலுவல்களையும் ஆற்றத் தொடங்கியதாகவும் தகவல் தெரிவித்துள்ளது திருப்பீடம். திருத்தந்தையின் மருத்துவ சிகிச்சை முடிவுகள் சீரான நிலையை எடுத்துரைப்பதாகவும் தொடர் மருத்துவ கண்காணிப்பில் திருத்தந்தை இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுவதாகவும் அவ்வறிக்கை எடுத்துரைத்துள்ளது. மார்ச் 8 சனிக்கிழமை காலையில் வெளியிட்ட திருப்பீட தகவல் தொடர்பு துறையின் அறிக்கையானது
திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரவு முழுவதும் நன்றாக நித்திரையில் ஆழ்ந்ததாகவும் காலையில் ஏறக்குறைய 8 மணிக்கு படுக்கையிலிருந்து எழுந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கிறது. பலவீனமானவர்கள் மற்றும் பாதிக்கப்படுபவர்கள் தூயவர்கள், அவர்கள் கடவுளின் பெரிய அழகான திட்டத்திற்காக படைக்கப்பட்டவர்கள் என்றும், கருவில் இருக்கும் குழந்தைகள், முதியோர், நோயாளிகள் போன்ற குரலற்றோரை சமுதாயத்திலிருந்து நீக்குவதன் வழியாக ஒரு நியாயமான சமுதாயத்தை ஒருபோதும் உருவாக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். மார்ச் 8 சனிக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் வாழ்வுக்கான இயக்கத்தின் 50வது ஆண்டை முன்னிட்டு நடைபெற்ற திருப்பலிக்கு தலைமையேற்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களை எடுத்துரைத்தார் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின். பெண்களின் விருந்தோம்பல், தாராள மனப்பான்மை, துணிவு ஆகியவற்றின் மீது கவனம் செலுத்துவதை வாழ்வுக்கான இயக்கத்தார் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்றும், வாழ்க்கைக்கான உதவி மையங்கள் அனைவருக்கும் ஓர் அடையாளமாக மாறும்போது பெண்கள் அரசு மற்றும் திரு அவை சமூகத்தின் ஆதரவை நம்ப முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். விரைந்து உதவும் குணம் கொண்ட அன்னை மரியா தனது உதவியை நாடுபவர்களுக்கு எதிர்நோக்கின் அடையாளமாக சுடர் விடுகின்றார் என்றும், தனிநபராக தனது மகன் இயேசு கிறிஸ்துவின் துன்ப மறைபொருளில் பங்கேற்ற திரு அவையின் தாயான அன்னை மரியா திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரின் வாழ்விலும் பங்கேற்கிறார் என்றும் கூறினார் கர்தினால் லாசரஸ் யோஹெங் சிக். மார்ச் 7 வெள்ளிக்கிழமை மாலை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல் நலத்திற்காக நடைபெற்ற 12வது நாள் சிறப்பு ஜெபமாலை வழிபாட்டிற்கு தலைமையேற்று வழிநடத்திய போது இவ்வாறு எடுத்துரைத்தார் அருள் பணியாளர்களுக்கான திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் லாசரஸ் யோஹெங் சிக். தவக்காலத்தின் முதல் வெள்ளியும் மாதத்தின் முதல் வெள்ளியும் ஆகிய மார்ச் 7 வெள்ளிக்கிழமையன்று வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற இச்சிறப்பு ஜெபமாலை வழிபாட்டில் ஏராளமான கர்தினால்கள், அருள் பணியாளர்கள், இருபால் துறவரத்தார், ரோம் மறைமாவட்ட மக்கள் என நூற்றுக்கணக்கானோர் அன்னை மரியின் திருவுருவ படத்திற்கு முன்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல் நலத்திற்காக ஜெபித்தனர். அகில உலக பெண்கள் தினத்தை முன்னிட்டும் யூபிலி ஆண்டு 2025 முன்னிட்டும் மார்ச் 8 சனிக்கிழமையன்று மனித வர்த்தகத்துக்கு எதிரான நடவடிக்கைக்காக சிறப்பு ஜெபம் மற்றும் விழிப்புணர்வு நாளாக சிறப்பிக்க உலகளாவிய ஜெப வலையமைப்பு அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அருள் சகோதரி ஆபி அவலினோ. மார்ச் 8 சனிக்கிழமை உலகளாவிய ஜெபம் மற்றும் விழிப்புணர்வு நாளை ஊக்குவிக்கும் இளம் தூதர்கள் மற்றும் எதிர்நோக்கின் இளம் தூதர்கள் எனும் பன்னாட்டு வலையமைப்புகள் இணைந்து உலகளாவிய மனித வர்த்தகத்தை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு புதிய நடவடிக்கையை தொடங்குகின்றனர் என்று தெரிவித்துள்ளார் துறவரத்தாரின் பன்னாட்டு அமைப்பால் நடத்தப்படும் தலித்தாக்கும் என்ற அமைப்பின் பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளரான அருள் சகோதரி ஆபி அவலினோ. ஐக்கிய நாடுகளின் புள்ளி விவரங்களின்படி மனித வர்த்தகத்திற்கு ஆளானவர்களில் 70 விழுக்காட்டினர் பெண்கள் மற்றும் சிறுமிகள் என்பதால் அகில உலக மகளிர் நாளின் போது இந்த அழைப்பினை விடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அருள் சகோதரி அவலினோ. 10 பருவ பெண்கள் உலகளாவிய மாற்றத்திற்கான ஆற்றல் வாய்ந்த சக்திகளாக உள்ளனர் என்றும், சரியான நேரத்தில் சரியான ஆதரவுடன் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடையவும் உலகத்தை மறுவடிவமைக்கவும் அவர்கள் உதவ முடியும் என்றும் கூறியுள்ளார் யுனிசெஃப் நிர்வாக இயக்குனர் கேத்தரின் ரசல். மார்ச் 8 சனிக்கிழமை அகில உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் யுனிசெஃப் எனப்படும் பன்னாட்டு அமைப்பின் நிர்வாக இயக்குனர் கேத்தரின் ரசல். பாலின சமத்துவமின்மையை சமாளிப்பதற்கான அயராத முயற்சிகள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட அதிகமாக உள்ளன என்றும், ஒரு பெண் பள்ளிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்துள்ளன என்றும் கூறியுள்ளார் ரசல். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.